சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான என் அன்பு உள்ளங்களே, உங்களை சந்திப்பதற்கு மிக்க மன மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் அழகாக இந்த உங்களுக்கான நேரத்தில் சந்திப்பதும், நீங்கள் அதை பார்ப்பதும், உங்களுக்காக செபிப்பதற்கும் நம்மை படைத்திருக்கிற நம்முடைய எம்பெருமான ஆண்டவராக இயேசுவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சோர்ந்து போய் காணப்படுகிறாயா? சத்துவமத்தை இழந்து காணப்படுகிறாயா? இன்னும் வியாதியிலிருந்து சுகம் பெற முடியாதபடி மிகுந்த மனக்குழப்பத்தோடு காணப்படுகிறாயா? இன்றைக்கு தேவன் உன்னை சுகமாக்கும்படியாக, தேவனுடைய தழும்பானது உன்னை தொட்டு விடுவிக்கும்படியாக அவருடைய இரக்கத்தின் கரங்கள் நம்மை தாங்கும். என் சகோதர சகோதரிகளே, ஒரு வேளை இந்த நாட்களின் குடும்பத்தில் வெறும் மாத்திரை மருந்துக்காகவே நான் செலவிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், இன்றைக்கு பரலோக தேவன் உன்னுடைய சரீரத்துடைய பலவீனங்கள், பாடுகளை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நிறைய நேரங்கள் நீங்கள் மனவேதனை அடைந்திருக்கலாம் இல்லையா? நிறைய பேர் பார்த்து சொல்லியிருப்பாங்க, இதை தீராதுங்க, அவ்வளவுதாங்க இந்த வியாதி, இவங்க அவ்வளவுதான் முடிந்து போச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. டாக்டர் சில நேரங்களை நம்மளை பார்த்து கைவிட்டிருப்பாங்க. ஆனா உன்னை படைத்த தேவன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். சகோதரி சகோதரியே, பயப்படாத சகோதரியே. வயிற்றில ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் மறைய போகிறது. இதுவரைக்கும் அந்த வலியை சுமந்து கொண்டு இருக்கிற அந்த வலியை பரிசுத்த தேவன் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறார். என் அன்பு மகனே, உன் பிள்ளை அடிபட்டு நிமித்தமாக ரத்தங்கள் இல்லாதபடி கைகள், கால்கள், நரம்புகள் எல்லாம் எழுந்திருக்க முடியாமல் இருக்கலாம். இன்றைக்கு பரலோக தேவன் உலர்ந்த எலும்புகளை அவர் உயிரிடை செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு பரிசுத்த தேவனுடைய ஜீவ ரத்தங்கள் உங்கள் மீது தெளிக்கப்படுகிறது. என் சகோதரியே, உன் கணவர் ஆஞ்சியோ பண்ணிக்கொண்டு, ஐயோ என்னுடைய கணவருடைய வருமானம் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உன் தேவன் உனக்காக யுத்தம் செய்வது மாத்திரமில்ல, பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களிலே அந்த பலவீனம் இல்லாதபடி தேவன் உதவி செய்வாராக. இன்றைக்கு அநேகர் சுகர் வியாதினால நீங்கள் பலவீனம் அடைந்திருக்கலாம், சகல உறுப்புகளை நீங்கள் இழந்திருக்கலாம். இன்றைக்கு பரிசுத்த தேவனுடைய ஜீவ ரத்தமானது அந்த சுகர் என்கின்ற தடைகள் இல்லாதபடி உங்களை தெய்வீக வல்லமையினால் நிரப்ப போகிறார். சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 3வது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது, படுக்கையின் மேல் வியாதியாக கிடந்தேன். இப்படி நீங்க வாசித்து பாருங்க. படுக்கையின் மேல் வியாதியாக இருந்த எபினேசரை கர்த்தர் தாங்குவார். உங்க பெயரை சொல்லி நீங்க சொல்லி செபித்து பாருங்க. கர்த்தர் தாங்குவார். எபினேசுடைய வியாதிகளையும் எபினேசுடைய படுக்கைகளையும் முழுமையாக மாற்றி போடுவார். ஒரு கரந்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த முற்றிலுமாக மாற்றி போட்டு விட்டார். இன்னைக்கு வியாதி படுக்கையெல்லாம் போயிடுச்சு. சொல்லி ஜெபிக்கிற உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்திற்கு பரிசுத்த தேவன் அழகாக பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். எழுந்துட்டீங்க இல்லையா? உட்கார வச்சிட்டாரா? கர்த்தர் உங்க மேல இரக்கமா இருக்கிறாரா? ஐயோ, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது தேவன் என்ற ஜீவ ரத்தத்தை கொடுத்து என்னை எழுந்து உட்கார வைத்திருக்க சொல்லிருக்கிறியா? என் சகோதரா, என் சகோதரியே, இதோ தேவ வார்த்தை உன் மேல வருகிறது. பரிசுத்த தேவனுடைய தெய்வீக வல்லமை உன் மேல வருகிறது. உன் படுக்கை மேல கர்த்தர் தாங்குகிறார். உன் வியாதியை கர்த்தர் தாங்குகிறார். அவரே ஏந்துகிறார், அவரே சுமக்கிறார். எழுந்துரு, இன்னும் உற்சாகத்தோடு எழுந்துரு. நடக்க முடியலையே என்று சொல்லி கூனி கூனி குறுகின நாட்கள் போய்விட்டது. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி எழுந்துரு. உன் படுக்கை விட்டு எழுந்துரு. முடக்க வாதத்தில் படுத்து கொண்டிருக்கக்கூடிய என் சொந்த பந்தங்களே, இன்றைக்கு எத்தனை பேர் இந்த விரைவினத்தோடு நீங்கள் காணப்படுகிறீங்க? இப்ப அப்பாவுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி வருகிறது. ஆவியானவர் தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். அப்படி தழும்புகளை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஆஸ்மா நோய், இந்த அல்சர் நோயினால் மிகுந்த அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரியே, கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை தாங்குகிறது. இருதய பகுதிகளை கட்டியோடு கூட காணக்கூடிய உன் கட்டிகளை பரிசுத்தாவின் மறைத்துக் கொண்டிருக்கிறார். அது கேன்சர் கட்டியாக இருக்குமா என்கிற ஒரு பயம் அச்சத்தோடு காணப்படக்கூடிய இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் அந்த கட்டிகள் இல்லாதபடி கர்த்தர் பரிபூர்ணமாக சுகத்தை கட்டளிடுகிறார். ஒரு தெய்வீக வல்லமை உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது.
பரிசுத்த தேவனுடைய தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. வியாதிஸ்தர்கள் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படிப்பட்ட நீர்க்கட்டி, கொழுப்பு கட்டி, பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் காணக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவிட ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய தலைமகளை தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறது. எழுந்திர சகோதரா, ஏன் பயப்படுகிறாய்? பரிசுத்த தேவனுடைய வல்லமை கரங்களை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். இப்பொழுது இந்த நொடிப்பொழுது உன் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா வியாதிகள் உன்னை விட்டு நீங்குகிறது. அவர் வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி வருகிறது. பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி வருகிறது. இன்றைக்கு நீங்கள் பூர்ணமாக சுகம் பெற்று எழும்ப போகிறீர்கள். ஒவ்வொரு கர்த்தருக்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லா வியாதிக்கும் கிறிஸ்துவத்தில் தான் தீர்வு உண்டு. எத்தனையோ மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு இன்னும் குணமாகாதபடி டைபாய்டு ஜுரங்கள், விஷ காய்ச்சல், மஞ்சள் காமலை, மலேரியா ஜுரம், இப்படி பலவிதமான வியாதிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மீது தேவனுடைய வல்ல கரங்கள் தொடுகிறது. இன்றைக்கு பூரணமாக சாமி உங்களை தொட்டு சுகமாக்குவார். பயப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மீது வந்திருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை தொட்டு இருக்கிறது. இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில சரீரத்துக்குள் ஒரு புது பலனை கொடுத்து மிகுந்த ஆரோக்கியத்தோடு இயேசு சாமி வைத்திருப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.